நம்மோடு விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ நம்ம அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த முடிவு? இல்லை, அதிமுக புறக்கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எப்படின்னா, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு சோதனையான கட்டம் தான். ஏன்னா ஒரு மகனை இழந்திருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய தலைவரை இழந்திருக்கிறார்கள். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கஷ்டமான காலகட்டம் தான். இந்த தேர்தல் என்பது பொதுவாகவே இடைத்தேர்தல் ரொம்ப காலமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு தொகுதி 2 தொகுதி அந்த மாதிரி நடக்கிற இடைத்தேர்தல்கள் எல்லாமே கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுமார் 36 தேர்தல் நடந்திருக்குது. அந்த 36ல் 31 தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. 31 தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. அதனால் கடந்த காலங்களில் திமுகவும் புறக்கணிச்சிருக்குது, அதிமுகவும் புறக்கணிச்சிருக்குது. ஜெயலலிதா அம்மா 5 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தாங்க ஒரு கட்டத்தில். அந்த நேரத்தில் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலையும் புறக்கணித்தாங்க, ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி திமுக பார்த்திங்கன்னா 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திரு கலைஞர் அவர்கள் புறக்கணித்தார். அவர் சொன்ன காரணம் அதே மாதிரி தான். இப்போ எப்படி ஈரோடு கிழக்கு இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு, விக்கிரவாண்டி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் அதிமுக குறை சொல்லி சொன்னார். சங்கரங்கோயில் தேர்தலில் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி வரம்பு மீறல்லாம் நடந்துச்சு, முறைகேடெல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். அதனால் புதுக்கோட்டை தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வேட்பாளர் தான் அவர் இறந்தார், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தான் இறந்தது, அந்த தொகுதியை புறக்கணித்தார். 2015 அதே மாதிரி ஆர்கே நகரில் தொகுதியில் ஜெயலலிதா அம்மா நிற்கும்போது அப்பவும் அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க. அதனால் இந்த தேர்தல் புறக்கணிக்கின்றது எதிர்க்கட்சிக்கு இது கடந்த காலங்களில் நிகழ்ந்த ஒரு விஷயந்தான். இது இல்லாமல் ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு வருஷம்தான் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பொது தேர்தலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் வரலாறுகள் சொன்னீங்க, இப்போ இந்த ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சப்பவே நிறைய விமர்சனங்கள் வந்தது. களத்தில் அதிமுக இல்லையா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் கூட எழுப்புனாங்க. ஸோ அதை நீக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதாக கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல் இதையும் புறக்கணிக்கிறோம் அப்படின்றது அதிமுக களத்திலேயே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னும் பலப்படுத்தாதா? இல்லை, இப்போ அதிமுக களத்தில் இல்லைன்னா இப்போ நிறைய நேரம் அதான் அந்த வியூகம் உதாரணம் சொன்னேன். இப்போ திமுக நிற்காத போதும் இந்த விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்களை தாண்டி தான் பேராதிக்க சக்திகள் மாதிரி இருக்கிற பெரிய கட்சிகள் அதை தாண்டி தான் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அகலப்பார்வையில் தான் யோசிப்பாங்க. கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே ஈரோடு கிழக்கில் 2011 தேமுதிக இப்போ வேட்பாளராக இருக்கார், அவர் தேமுதிக இருந்தார், சந்திரகுமார், அவர் தான் வெற்றி பெற்றார், 10,500 ஓட்டு. அதே மாதிரி 2016 அடுத்த தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றது, அதே சந்திரகுமார் தோக்குறாரு, 7,700 ஓட்டு வித்தியாசம் சொல்கிறேன். 2021 தேர்தல் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகவுக்கு. ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்து விட்டார்கள், இரட்டை தலைமை என்ற குழப்பம் இருக்கிறது, மத்தியில் பிஜேபி கூட்டணி அது ஒரு காயம் இருக்கிறதுன்னு இவ்வளவு இருந்து கூட 8,900 ஓட்டில் தான் யுவராஜா தோத்தார். 8,000. அப்போ அங்கே கடந்த கால ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா அதிகபட்சம் 10,000 ஓட்டு தான் வித்தியாசம் அப்படி. ஆனால் அதே இவிகேஎஸ் அவர்கள் நிற்கும்பொழுது 66,000 சில்லறை, கிட்டத்தட்ட 70,000 ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ அங்கே நடந்த முறைகேடுகள் மொத்தமும் நம்மளுக்கு தெரியும். இது ஆளுங்கட்சி செய்கிறது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வரல, எந்த கட்சியாக இருந்தாலும் இது கடந்த காலங்களில் நடந்திருக்குதுன்றது தான் யதார்த்தமான உண்மை. அப்போது இந்த மாதிரி ஒரு களத்தில் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புலி பதுங்குவது அடுத்த கட்டத்துக்கு பாய்வதற்காகத்தான். அப்படின்ற விவேகத்தோடு தான் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி காங்கிரஸ்க்குரிய அனுதாபம் மிக்க தொகுதி, கடந்த காலங்களில் மிகப்பெரிய தலைவர்களை இழந்த தொகுதி அது ஒன்று. ரெண்டாவது, அவங்க கூட்டணியில் பெரிய கட்சி நிற்கலாம், அது திமுக நிற்கலாம், இல்லை காங்கிரஸ் நிற்கலாம், அது அவங்களுக்குள்ள அது விட்டு கொடுத்துக்கலாம், அதில் தவறு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் அடுத்து என்னென்னா ஒரு வருஷம் தான் இருக்குது இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம எனர்ஜியை வீணாக நம்ம விழலுக்கு இறைத்த நீர் மாதிரி அதை இறைக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் இவங்க இருக்கலாம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எல்லாத்தையுமே விட அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள், பல பேர் போட்டியிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக பாஜக அதற்கான போட்டியில ரொம்ப தீவிரமா ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள் சொல்லப்படும் போது அந்த வாய்ப்பை அதிமுகவே ஏற்படுத்தி கொடுக்குதா இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதன் மூலமா? இல்லை, பாஜக மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சீமானை சொல்ல மாட்டீங்க. நாம் தமிழர்
நாம் தமிழரும் முயற்சி பண்றாங்கல்ல, அப்ப அவங்களும் வரலாம்ல. அதாவது அதிமுகவுடைய ஆதரவை கோருகிறேன் அப்படின்ற கருத்தெல்லாமும் கூட திரு சீமான் சொல்றாரு. ஆனா அதிமுகவோட இடத்தை, இரண்டாவது இடத்தை பிடிக்கிறேன்னு சொல்றது பாஜக தான். இல்ல, நிக்காத இடத்துல யார் வேணாலும் இரண்டாவது இடத்தை பிடிக்கலாம்ல. இப்போ நம்ம தேர்தல் காலத்தில் நிற்கல, மாடத்தில் பார்வையாளராக உட்காந்துருக்கோம். அப்போ சப்ஸ்டியூட் தான் ஆடுறாங்கன்னா அந்த சப்ஸ்டியூட் கூட ரெண்டாம் இடம் தானே, அவ்வளோதானே. அதனால் அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இடைத்தேர்தல் போது அந்த மாதிரி வரதான் செய்யும். இப்போது ஒரு இடைத்தேர்தலில் களம் காணும் போதே பெரிய பிரச்சனை வந்துச்சு. பார்க்கே நகரில் டிடி தினகரன் அவர்கள் நிற்கும்போது இப்போது நீங்கள் ரெக்கக்னைஸ் சின்னம், இரட்டை இலையை தோற்கடிக்கணுமா, உதய சின்னம் தோற்கடிக்கணுமா, கை சின்னமா, தாமரையா, இந்த பிரச்சனை வருது. ஆனால் அங்கே ஒரு சுயேட்சை சின்னம், குக்கர் சின்னம், ஆளுகின்ற கட்சியையும் தோற்கடிச்சது, பிரதான எதிர்கட்சி திமுகவையும் டெபாசிட் இழக்க வச்சது ஒரு இடைத்தேர்தலில். அது போன தடவை நடந்தது. அதனால் என்னென்னா இந்த மாதிரி முறைகேடுகளோ வரம்பு மீறல்களோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு தான் அவங்க இந்த தேர்தலில் நிற்கல. அது ஒரு விவேகமான முடிவாக தான் இருக்கும். ஆனால் பிஜேபி நிற்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, அவங்க முடிவு எடுத்தால் தான் தெரியும். அது ஓகே. முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன். திரு அலீம் அல் புகாரி, காங்கிரஸ் இதில் போட்டியிட வேண்டாம், திமுக போட்டியிடட்டும் அப்படின்ற முடிவு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது? அதாவது இப்போ கடந்த காலங்களில் இடைத்தேர்தல் என்றாலே முறைகேடு தான் நடக்குமானா நான் சொல்வதற்கு முன்பாகவே ஒரு உதாரணம் சொல்லிட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். ஆளுங்கட்சி தான் முறைகேடு செய்யும் அப்படின்னா சரி, இவர் ஜெயிச்சாரு அப்படின்னு யாராவது உதாரணம் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவரும் முறைகேடு தான் செஞ்சார். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவே தோற்றுறது. அப்போ அது எப்படிங்க அப்படின்னா இல்லை அவரும் முறைகேடு தான் பண்ணாருன்னு இந்த முறைகேடு அப்படிங்கிற வார்த்தை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 67,000 ஓட்டுகள் என்னமோ வாங்குறாரு மரியாதைக்குரிய திருமகன் ஈவேரா அவர்கள். அதற்கு பின்னால் இடைத்தேர்தலில் தலைவர் ஈவிகே இளங்கோவன் நின்ற பொழுது வித்தியாசமே 70,000. இப்போ நாங்கள் அகைன் காங்கிரஸ் நின்றா ரொம்ப சர்வசாதாரணமாக அது வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப இலகுவாக இருக்குது. அப்படி இருந்தும் திமுகவுக்கு ஏன் தர்றோம், ஏன் அந்த மாதிரி விட்டு தரணும் அப்படிதான், அதான் உங்களுடைய கேள்வி. ஆமாம். அப்போ ஏன் அதை விட்டு தரணும் அப்படின்னா, இன்றைக்கு நேற்று சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்பேற்பட்ட அவதூறுகளை இந்த அரசின் மீது வீசுகிறார்கள். இந்த அரசுக்கு எதிராக பெரிய அலை வீசுகிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, 2026 இது திரும்ப வராது என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஒரு கால் காங்கிரஸுக்கு இந்த சீட்டு தரப்பட்டு, இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஏன்னா இந்த தேசிய கட்சியிலே எங்கள் கட்சியை பொறுத்தவரை தலைவர் செல்வ பெருந்தகை முடிவெடுத்து விட்டார், அறிவித்து விட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதெல்லாம் ஃபேக்டராக இருக்கும்னு நான் சொல்ல வர்றேன். அப்போ என்னென்னா, ஒரு கால் காங்கிரஸுக்கு தரப்பட்டு வென்றால் ஈவிகேஎஸ் எப்படி அவங்களுடைய மகனாருடைய இறப்பிற்கு பின்னால் நின்றதனால் தான் இன்னைக்கு ஏன்னா ஒரு பெரிய தலைவர்னு சொல்றாரு, நல்ல மக்கள் மன்றத்தில் பிரபலமானவர்னு சொல்றாரு, ஆனால் அவர் முறைகேடு நடந்ததுனால தான் அவ்வளோ வாங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. இது முறைகேடான அப்போ அதை என்ன சொல்லுவீங்க, டிடிவி தினகரன் ஆளுங்கட்சி முறைகேடு அப்படின்னா அதுக்கு யார்ட்டையும் பதில் இருக்க போறதில்லை. அப்போ அகைன் நம்ம கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, அவர் திருமகன் ஈவேராவுடைய இறப்பிற்கு பின்னால் அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அலை இருக்கும் இல்லையா, ஒரு அனுதாப அலை என்பது நிச்சயமாக இருக்கும். அப்போ மீண்டும் இவ்வளோ பெரிய தலைவர், எங்களுக்கு மாநில தலைவராக இருந்தவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், இவ்வளோ பெரிய தலைவர் இறந்தார் அப்படின்னா அகைன் காங்கிரஸ் இதனால தான் ஜெயிச்சிருச்சு, ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படியே இருக்கு என்று யாராவது வாதம் வைத்து விடக்கூடாது என்றால் அங்கு திமுகவின் ஒரு அதாவது திமுகவினுடைய வேட்பாளரே நிறுத்தப்படுவதால் சரியாக இருக்கும். அப்படி நிறுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதே திமுகவுடைய வேட்பாளர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்போது நேசையர்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை குறை கூறக்கூடியவர்கள் என்ன வாதத்தை முன்வைத்து குறை கூறுவார்கள், அகைன் லாஸ்டா சீச்சி புலி இந்த பழம் புளிக்குன்னு போயிடுவாங்க, இது முறைகேடா நடந்துருச்சு. அதனால அப்போ விமர்சனங்கள் தான் உங்களோட முடிவை முடிவு செய்யுதா? விமர்சனங்களும் முடிவு செய்யும்ல, அது மட்டும் இல்லை. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. நான் என்ன சொல்ல வந்தேன், ஒரு கால் இப்படி நிறுத்தி இப்படி சொன்னா அதுக்கு இப்படி பதில் சொல்லிடுவாங்க. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்குது, பொதுவான தேர்தல் வரப்போகிறது. அப்படி வருவதற்கு முன்பாக அது இந்தியா கூட்டணிக்கே ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் இருக்க போகிறது எனும் பொழுது விமர்சனம் மட்டுமல்ல, மக்கள் மன்றத்திலே ஒரு விஷயத்தை பதிய வைக்க விரும்புகிறோம். இவர்கள் அவதூறாக அள்ளி வீசக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி என்று பேசக்கூடிய அனைத்தும் வெறும் அவதூறு, இது வெறும் பொய் பிரச்சாரம். மாறாக மக்கள் மன்றத்திலே திமுக தலைமையிலான அரசு என்பது தெளிவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்துறோம் சொல்ல வர்றேன். திமுகவுடைய ஆட்சிக்கான ஒரு சர்டிபிகேட் அதை வாங்குவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் திமுக களமிறங்குறோம் அப்படின்னு திரு எஸ்கேபி கருணா சொல்றாரு. அதை நீங்களும் அதே தான் ஆமோதிக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் அதற்கான ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு. தியாகம் செய்தா என்ன இருக்குது? இந்தியா கூட்டணி என்பது
தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கு வந்து பேசும் பொழுது, கோயம்புத்தூரில் என்னுடைய நினைவு சரியா இருந்தா பேசும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, அரசியல் ரீதியாக நான் யாரையுமே வந்து சகோதரன் என்று அழைத்ததில்லை, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களைத்தான் நான் அப்படி அழைக்கிறேன் என்று சொன்ன அளவிற்கான ஒரு பந்தம் வந்து எங்களுக்கும் வந்து திமுகவிற்கும் கொள்கை ரீதியாகவே இருக்கிறது. பாசிசத்தை எதிர்ப்பதில் மற்ற பேர் வந்து பாசிசத்தை எதிர்ப்பதாக சும்மா சீன் காட்டுகிறாங்களே தவிர களத்திலே பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்தியாக திமுக இருப்பதினாலும், அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய கட்சியாக இருப்பதினாலும், இந்தியாவில் தலைவர் ராகுல் காந்தியே தன்னை முன் வந்து நான் வந்து பிரதமர் கேண்டிடேட் என்று சொல்வதற்கு முன்பாக இவர்தான் பிரதமருக்கான கேண்டிடேட் என்று அறிவித்தவர் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள். இப்படி பல விஷயங்களில் இந்தியா கூட்டணி இன்டாக்டாக இருப்பதற்கும், இந்தியா கூட்டணியை வந்து கொள்கை ரீதியாக எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய திமுக, நீங்க வெறும் திமுகவா அதை பார்க்காம, அகைன் நான் என்ன சொல்ல வருவேன் அப்படின்னா, இந்தியா கூட்டணின்னு ஒரு மிகப்பெரிய அங்கம். அப்ப இந்தியா கூட்டணி என்று வந்து விட்டால் அந்த கூட்டணியுடைய நன்மையைத்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு தியாகத்திற்கான முடிவு தான் இது. இப்போ அந்த தியாகத்திற்காகத்தான் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு முனவர் பாஷா, இப்போ பாஜக நிச்சயமாக களமிறங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? அப்படி எதுவும் ஏற்பட்டதா தெரியல மேடம். ஏன்னு சொன்னால், கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட தொகுதி நாங்கள் சற்றேறக்குறைய 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்தோம். ஆனால் கடந்த இடைத்தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதன் காரணமாக எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் நாங்கள் போட்டியிட்ட தொகுதியை அதிமுகவிற்கு விட்டு கொடுத்து, அந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுவதன் மூலமாக அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்தது.